பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியயுகத்தில் மார்க்கண்டேயன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய ஆயுள் காலம் வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் அவருக்கு அது தெரியாது. அவர் எப்பொழுதும் ஒரு தீவிர பக்தர். அவர் எப்பொழுதும் முழு மனதுடன் சிவனை வழிபட்டு வந்தார். அவரது மரணம் நெருங்க நெருங்க யமனின் சந்ததியினர் அவனது ஆன்மாவை எடுத்து செல்ல வந்தனர். ஆனால் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தின் அருகில் இருந்ததால் யமனின் தூதுவர்கள் அவர் அருகில் கூட செல்ல முடியவில்லை. பின்னர் யமனே மார்க்கண்டேயரை அழைத்து செல்ல வந்தார். அவன் எல்லா வழிகளிலும் முயன்றார். ஆனால் முடியவில்லை. வேறு வழியின்றி மார்க்கண்டேயரை பிடிக்க தனது மிக சக்தி வாய்ந்த கழுத்தை, அதாவது யமஜாலத்தை எறிந்தார். ஆனால் மார்க்கண்டேயர் தான் வழிபடும் சிவலிங்கத்திற்கு மிக அருகில் இருந்ததால் யமஜாலனும் சிவலிங்கத்தை பிடித்து கொண்டான். மார்க்கண்டேயர் மிகவும் பயந்து உரத்த குரலில் கத்தினார். திடீரென்று அந்த சிவலிங்கத்திலிருந்து பகவான் வெடித்து யமராஜனின் மார்பில் உதைத்தார். யமன் இறந்து விட்டார். பின்னர் விஷ்ணு முதல் அக்னி வரை உள்ள அனைத்து தேவதைகளும் யமனுக்கு மறுபிறவி கொடுக்க இறைவனை வேண்டினர். ஏனென்றால் யமன் இல்லாமல் எந்த நீதியும் நடக்காது. இறைவன் யமனை உயிர்ப்பித்து மார்க்கண்டேயனை என்றென்றும் அழியாதவராக மாற்றினார். இங்கே சாராம்சம் என்னவென்றால், பகவான் தனது பக்தனை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்ல முடியும். பகவான் தானே யமனுக்கு நீதியின் பணியை ஒப்படைத்தார். ஆனால் அவரே தனது சிறிய பக்தனை காப்பாற்ற யமனை கொன்றார். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.